காங்கிரஸ் கட்சியினுடைய திரு செல்வ பெருந்தகை தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடாத சம்பவம், துயர சம்பவம். அவங்க இப்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு நடக்கக்கூடாத சம்பவம், துயர சம்பவம், அவமானகரமான சம்பவம் நடந்திருக்கிறது. இதற்கு என்ன காரணம்? அண்ணா பல்கலைக்கழகம் உட்பட பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் இல்லை. துணைவேந்தர் என்பது நிர்வாகத்தின் முதன்மையான பொறுப்பு. அங்கு நிர்வாகம் இல்லை, துணைவேந்தர் இல்லை என்பதால் அங்கே இப்படிப்பட்ட தவறுகள் நடப்பதற்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கின்றன. எதற்கு துணைவேந்தரை நியமிப்பதற்கு மறுதளிக்கிறார் ஆளுநர். இரண்டாவதாக, அவர் எடுக்கும் ஒரு செயலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டம், ஆன்லைன் சூதாட்டத்திற்கு பெரும்பான்மை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றமும் அமைச்சரவையும் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்புகிறது. அதற்கு இசைவு தர மறுக்கிறார். நீட்டுக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீட்டு தேர்வுக்கு ஆதரவாக இருக்கிறார். இப்படி பல விஷயங்களில தமிழ்நாட்டு கலாச்சாரத்துக்கு எதிராக பேசி வருகிறார். RSS உடைய சித்தாந்தத்தை பிஜேபியுடைய ஊதுகுழலாக ஆளுநர் இங்கே வேலை பார்ப்பது செய்வதுதான் வன்மையாக கண்டித்து அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று காங்கிரஸ் பேரியக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளிநடப்பு செய்திருக்கிறோம்.